Hi, in the video la bar chart பத்தி பார்க்க போறோம். bar chartல rectangular bars இருக்கும். இந்த bar ஓட length வந்து ஒரு value வந்து represent பண்ணும். bar chartல ரெண்டு axis இருக்கும். One of the axis வந்து numerical values display பண்ணும். For example, frequency count, total, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு summary value like min, max and average. And இன்னொரு axisல வந்து categorical variables இருக்கும். And bar chart யூஸ் பண்ணி நம்ம இந்த different categorical variables ஓட metric value வந்து compare பண்ணலாம். So இப்போ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு bar chart வந்து create பண்ணலாம். So first நம்ம Matplotlib library import பண்ணலாம் and கூடவே சேர்த்து pandas and other libraries import பண்ணலாம். So இங்க பாத்தீங்கன்னா Matplotlib library and Matplotlib ல இருக்கிற pyplot module import பண்ணிட்டோம். NumPy and pandas library import பண்ணிட்டோம். So இப்போ நம்ம ஒரு simple bar chart வந்து create பண்ண போறோம். இப்போ ஸ்கிரீன்ல ரெண்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் வேரியபிள்ல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து 3 மூவி நேம்ஸ் இருக்கு. அண்ட் ஒய் வேரியபிள் வந்து ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல வந்து இந்த மூவிஸோட ஆவரேஜ் ரேட்டிங் இருக்கு அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ஃபிக் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு plt.subplots பைப்ளாட்ல இருக்கிற இந்த சப்ளாட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஓ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி பார் சார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிரும். இந்த ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்ல பார் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த பார் மெத்தட்குள்ள நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணோம். அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத செகண்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணோம். அண்ட் இந்த லைன்ல வந்து நம்ம எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிள் வந்து செட் பண்ணியிருக்கோம் யூசிங் திஸ் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பார் சார்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டிங். அண்ட் நம்ம கிட்ட வந்து 3 பார்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பார் வந்து இந்த 3 மூவியை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த பாரோட லென்த் வந்து இந்த மூவியோட ஆவரேஜ் ரேட்டிங்கை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ கிரேமேனோட ஆவரேஜ் ரேட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அதனால தான் கிரேமேனோட இந்த பார் லென்த் வந்து 4 கிட்ட இருக்கு. அயன்மேனோட ரேட்டிங் வந்து 2. ஸோ அதனால இங்கே வந்து 2 இருக்கு. அண்ட் பேட்மேனோட ரேட்டிங் வந்து 5. ஸோ இங்கே வந்து இந்த பாரோட லென்த் வந்து 5 பக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி டேட்டா டு ஷோ ஹவு பார் சார்ட் லுக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இப்போ ஒரு லோன் அப்ரூவல் டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்டை வந்து நான் pandas read_csv ஃபங்க்ஷன் மூலமா வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோன் டேட்டா செட்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு லோன் அப்ரூவல் டேட்டா செட். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு பர்சனோட ஐடி, அவங்களோட ஜெண்டர் அண்ட் அவங்களோட இன்கம், கோஅப்ளிகண்டோட இன்கம், லோன் அமௌண்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து லோன் ஸ்டேட்டஸ், அந்த லோன் வந்து அப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸும் இருக்கு. அண்ட் அவங்களோட ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏரியா அந்த டீட்டெயிலும் இருக்கு. ஸோ இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பார் சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா செட்டில் இருக்க ஃபீச்சர்ஸோட டைப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ loan.info மெத்தட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோட டைப் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் வேல்யூஸோட இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இப்போ நான் மிஸ்ஸிங் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ராப் அண்ட் ஏ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா மிஸ்ஸிங் வேல்யூஸ் ரிமூவ் பண்ண அப்புறமா நம்ம லோன் டேட்டா செட்டில் எவ்வளோ வேல்யூஸ் ரிமைனிங்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் ரிமூவ் பண்ண அப்புறமா நம்ம கிட்ட வந்து 480 ரோஸ் இருக்கு. ஸோ இந்த 480 ரோஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் வந்து நிறையா நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. லோன் அமௌண்ட் டர்ன், அப்ளிகண்ட் இன்கம் அண்ட் கோஅப்ளிகண்ட் இன்கம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெண்டர் வைஸில் நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 2 லைன் ஆஃப் கோட் நான் எழுதியிருக்கேன். ஸோ loan_gender அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த லோன் டேட்டா ஃப்ரேமில் வந்து குரூப் பை அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த குரூப் பை மெத்தட்குள்ள நம்ம எந்த காலம் லெவலில் குரூப் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். அண்ட் நம்ம வந்து
குரூப் பைல வந்து மீன் வேல்யூவோட குரூப் பண்ணுமா இல்லாட்டி ஆவரேஜ் வேல்யூ இல்லாட்டி மேக்ஸ் வேல்யூ எடுக்கணுமா இல்லாட்டி மின் வேல்யூ எடுக்கணுமா அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ நம்ம இங்கே வந்து we will group by gender column and in the group by வந்து will be done based upon the average value. ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து டேட்டா கிடச்சிருக்கு. ஜெண்டரில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது அண்ட் அப்ளிகண்ட் இன்கம். ஸோ ஃபீமேலோட ஆவரேஜ் அப்ளிகண்ட் இன்கம் வந்து 4968 அண்ட் மேலோட ஆவரேஜ் அப்ளிகண்ட் இன்கம் வந்து 5450 அண்ட் அதே மாதிரி மற்ற numerical features ஓட average value grouped at gender level வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம பார் சார்ட் மூலமா வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார் சார்ட்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 lines ஆஃப் கோட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம வந்து ஃபிகர் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிளாட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ plt.subplotsக்குள்ள வந்து நம்ம ஃபிகர் சைஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து பார் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த பார் மெத்தட்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட இந்த லோன் ஜெண்டரோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல வந்து இந்த லோன் ஜெண்டர் டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற இந்த அப்ளிகண்ட் இன்கம் மட்டும் நம்ம பாஸ் பண்ண போறோம் அண்ட் ஒய் ஆக்சிஸோட லேபிளை வந்து இங்கே செட் பண்றோம் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளை இங்கே செட் பண்றோம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ண அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பார் சார்ட் வந்து கிடைச்சிருக்கு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல ஜெண்டர் இருக்கு அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஆவரேஜ் இன்கம் இருக்கு, அந்த அப்ளிகண்டோட இன்கம். ஸோ இந்த பார் சார்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு குயிக்கா என்ன வந்து தெரியுதுன்னா ஃபீமேலோட அப்ளிகண்ட் இன்கம் இஸ் லெஸ் தென் மேல் அப்ளிகண்ட் இன்கம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த பார் சார்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த பாரோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த பார் ஹைட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ஃபீமேலோட அப்ளிகண்ட் இன்கம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆவரேஜ் அப்ளிகண்ட் இன்கம் அண்ட் இந்த பார் வந்து மேலோட ஆவரேஜ் அப்ளிகண்ட் இன்கம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வேல்யூஸ். ஸோ ஃபீமேலோட வேல்யூ வந்து க்ளோஸ் டு 4968. ஸோ அதனால தான் வந்து 5000 கீழே வந்து இந்த பார் சார்ட் வந்து எண்ட் ஆயிடுது அண்ட் மேலோட வேல்யூ வந்து 5415. அதனால தான் 5000க்கு மேலே வந்து இந்த பார் சார்ட் வந்து லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஃபார் மேல். இந்த ரெண்டு பார் சார்ட் வந்து வெர்டிக்கலா இருக்கு. இந்த பார் சார்ட்டை வந்து நம்ம ஹாரிசான்டலாவும் பிளாட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த லைன் ஆஃப் கோடை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் இங்க வந்து ஆக்சிஸ் டாட் பார். ஸோ இந்த பார் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுக்கு இந்த பார் சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால இங்க வந்து பார் ஹெச் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணோம் அண்ட் இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஜெண்டர் வந்துடும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஆவரேஜ் இன்கம் வந்துடும். ஸோ அதனால அதோட லேபிள்ஸை வந்து நம்ம மாத்திடலாம் இப்போ. ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதே பிளாட் தான் இங்கேயும் வந்து கிடைச்சிருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து இந்த பிளாட்ல இருக்கிற பார்ஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கு அண்ட் இங்கே வந்து ஹாரிசான்டலாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஆவரேஜ் இன்கம் இருக்கு. ஸோ அதே வேல்யூஸ் தான் வந்து இந்த ரெண்டு பிளாட் வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டாக்ட் பார் சார்ட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு சிம்பிள் பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஜெண்டர் அண்ட் அப்ளிகண்டோட ஆவரேஜ் இன்கம் வந்து இந்த ரெண்டு பார்ஸ்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஜெண்டர் அண்ட் அப்ளிகண்ட் இன்கம். இப்போ வந்து அகைன் நம்ம ஒரு பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இங்க ஜெண்டர் அப்ளிகண்ட் இன்கம் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட கோ அப்ளிகண்ட் இன்கமையும் வந்து அந்த பார்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த லைன் ஆஃப் கோட் டு கிரியேட் அ ஸ்டாக்ட் பார் சார்ட். ஸோ நம்ம ஒரு ஃபிகர்ல 2 plots வந்து கிரியேட் பண்ணாம ஒரு ஃபிகர்ல 1 plot கிரியேட் பண்ணிட்டு அந்த 1 plotல வந்து 2 பார் சார்ட்டை வந்து ஸ்டாக் பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஆஃப் கோட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து பார் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார் சார்ட்ல வந்து இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூல வந்து நம்ம ஜெண்டரோட இண்டெக்ஸ் வேல்யூஸை பாஸ் பண்ணிட்டோம். ஸோ லோன் ஜெண்டர் இங்க நம்ம இங்க குரூப் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த குரூப் பண்ணியிருக்கிற இந்த வேரியபிள் நேம் வந்து லோன் ஜெண்டர். இதுல தான் வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுல இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா வந்து இங்க இந்த மேல் அண்ட் ஃபீமேல்.
அண்ட் செகண்ட் வேல்யூவில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்னா வந்து அப்ளிகண்ட்டோட இன்கம். ஸோ இந்த அப்ளிகண்ட் இன்கம் அகைன் வந்து லோன் ஜெண்டர்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஸோ இந்த லோன் ஜெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகண்ட் இன்கமில் இந்த 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 2 வேல்யூஸ் தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட லேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்ளிகண்ட் இன்கம் அப்படின்ட்டு செட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார் சார்ட். இப்போ செகண்டாக வந்து இன்னொரு பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அகெயின் சேம் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற அந்த பார் மெத்தடை வந்து கால் பண்ண போகிறோம். அண்ட் இதில் அகெயின் ஃபர்ஸ்ட் வேல்யூவில் வந்து இந்த லோன் ஜெண்டரோட இண்டெக்ஸ் வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் செகண்டாக வந்து நம்ம இப்போ கோ அப்ளிகண்ட் இன்கம் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட கோ அப்ளிகண்ட் இன்கமோட ஆவரேஜ் வேல்யூஸ் இருக்குது 706,177,1. இந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணிட்டோம் ஆஸ் கோ அப்ளிகண்ட் இன்கம். நெக்ஸ்ட் நம்ம பார் சார்ட்டில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு லேபிள் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம் ஆஸ் ஜெண்டர். அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஆஸ் இன்கம். அண்ட் இந்த 2 லேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம இந்த லெஜெண்ட் மெத்தட் வந்து கால் பண்ணோம். ஸோ அந்த மெத்தடையும் நம்ம இங்கே கால் பண்ணிட்டோம். இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார் சார்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பார் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார் சார்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ஃபீமேலை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த பாரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் ரீஜன் இருக்குது, எல்லோ கலர் ரீஜன் இருக்குது. ஸோ இந்த சிங்கிள் பாரில் வந்து 2 பார்ஸ் வந்து 1 over the another ஸ்டாக் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் எல்லோ பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ஃபீமேலோட கோ அப்ளிகண்ட் இன்கம்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த பெரிய ப்ளூ கலர் பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ஃபீமேலோட ஆவரேஜ் அப்ளிகண்ட் இன்கம்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இப்போ இந்த செகண்ட் பார்க்கு போகலாம். ஸோ அகெயின் இந்த செகண்ட் பார்ல பார்த்தீங்கன்னா வந்து 2 பார்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லோ கலர் பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து மேலோட கோ அப்ளிகண்ட் இன்கம், அதாவது மேலோட கோ அப்ளிகண்ட் ஆவரேஜ் இன்கம்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த பெரிய ப்ளூ கலர் பார் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து மேலோட ஆவரேஜ் அப்ளிகண்ட் இன்கம்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ட் பார் சார்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ல வந்து 2 பார்ட் இருக்கு அண்ட் இந்த பார்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஸோ இந்த 2 பார்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த லேபிள் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணலன்னா வந்து இந்த பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்மளால கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்ட் பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லா பார் சார்ட்லையுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஜெண்டர் இருந்துச்சு அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஆவரேஜ் இன்கம் வேல்யூஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் எப்படி ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு லோன் டேட்டா செட் வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த லோன் டேட்டா செட்டில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நிறைய லோன் வந்து அப்ரூவ் ஆச்சா, இல்லாட்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நிறைய லோன் அப்ரூவ் ஆச்சா அப்படின்றத வந்து ஒரு பார் சார்ட் மூலமா நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட். அண்ட் இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம லோட் பண்ணி இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிளோட டைப் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது டாப் 5 rows வந்து பார்க்குறோம். அண்ட் இங்கே வந்து ஜெண்டர் காலம் இருக்கு அண்ட் லாஸ்ட்ல வந்து லோன் ஸ்டேட்டஸ் காலம் இருக்கு. இங்கே ஒய்னா வந்து லோன் அப்ரூவ்டுன்னு அர்த்தம் அண்ட் நோனா வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட ஒரு ரா டேட்டா இருக்கு, பட் ஆனால் நம்ம கிட்ட அந்த கவுண்ட் இல்லை. ஸோ மேல் லோன் அப்ரூவ் கவுண்ட், லோன் ரிஜெக்ஷன் கவுண்ட், ஃபீமேல் லோன் அப்ரூவ் கவுண்ட் அண்ட் லோன் ரிஜெக்ஷன் கவுண்ட் வந்து இல்லை. ஸோ இப்போ அந்த கவுண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து நான் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஜெண்டர் மேல் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஜெண்டர் ஃபீமேல் இருந்துச்சோ அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த வேரியபிளில் வந்து நான் அதை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லோன் டேட்டா மேல் அப்படின்ட்டு இருக்கிற இந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்லுமே வந்து ஜெண்டர் வந்து மேல் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து மேலோட லோன் அப்ரூவல் கவுண்ட் அண்ட் மேலோட லோன் ரிஜெக்ஷன் கவுண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லோன் ஸ்டேட்டஸ் மேல் அண்ட் இதில் வந்து நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு வேரியபிளில் வந்து இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஆல் மேல் ரெக்கார்ட்ஸ் அந்த
வேரியபிள்ல வந்து டாட் குரூப் பை. ஸோ இந்த வேரியபிள் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்ல வந்து குரூப் பை அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ல வந்து எந்த ஃபீச்சர் லெவலில் நம்ம குரூப் பை பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ஸோ லோன் ஸ்டேட்டஸ் லெவலில் நம்ம வந்து குரூப் பை பண்ண போகிறோம். அண்ட் டாட் சைஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த டாட் சைஸ் மெத்தட் வந்து அகெயின் இந்த லாஸ்ட்ல வந்து நம்ம கால் பண்ணோம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த வேரியபிளில் வந்து இந்த 2 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ என்ன வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து லோன் ரிஜெக்ஷன் அண்ட் ஒய்னா வந்து லோன் அப்ரூவ்ட். ஸோ மேலில் வந்து 116% வந்து லோன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அண்ட் 278% வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து மேலோட லோன் அப்ரூவல் கவுண்ட் அண்ட் லோன் ரிஜெக்ஷன் கவுண்ட் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இதே கவுண்ட்டை வந்து நம்ம ஃபீமேலுக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீமேல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், லோன் டேட்டா அண்டர்ஸ்கோர் ஃபீமேல். ஸோ இந்த லோன் டேட்டா அண்டர்ஸ்கோர் ஃபீமேலில் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம், இதில் வந்து குரூப் பை அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த குரூப் பை மெத்தடில் வந்து எந்த ஃபீச்சர் லெவலில் நம்ம குரூப் பை பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ஸோ லோன் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ் இந்த காலம் லெவலில் தான் வந்து நம்ம வந்து குரூப் பை பண்ணோம். அண்ட் டாட் சைஸ் மெத்தட் கால் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த கவுண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து NY அப்படின்ட்டு 2 ரோஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நோனா வந்து 32 ஃபீமேல் அப்ளிகன்ஸோட லோன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அண்ட் 54 ஃபீமேல் அப்ளிகன்ஸோட லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 பார் சார்ட்ல வந்து அப்ரூவல் கவுண்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ரிஜெக்ஷன் கவுண்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேலை வந்து ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் யூசிங் சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் நம்ம வந்து 2 பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பார் மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த பார் மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூல வந்து நம்ம லோன் ஸ்டேட்டஸ் மேலோட இண்டெக்ஸ் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து N அண்ட் Y இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் வேல்யூல வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ லோன் ஸ்டேட்டஸ் மேல ஸ்டேட்டஸ் இருக்குல்ல 116 to 78 அதுதான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு லேபிள் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் ஆஸ் மேல். ஸோ செகண்ட் பார் சார்ட்டில் வந்து அப்ரூவல் அண்ட் ரிஜெக்ஷன் கவுண்ட் ஃபார் ஃபீமேலை வந்து பிளாட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் சேம் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டில் வந்து இருக்கிற இந்த பார் மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்குள்ள வந்து இந்த லோன் ஸ்டேட்டஸ் ஃபீமேலோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் N and Y தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் வேல்யூல வந்து இந்த லோன் ஸ்டேட்டஸ் ஃபீமேல்ஸோட கவுண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் 32 and 54. அண்ட் ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு லேபிள் வந்து செட் பண்ணிட்டோம் ஆஸ் ஃபீமேல். அண்ட் இப்போ நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு லேபிள் வந்து செட் பண்ணிடுறோம், அதாவது இங்கே லோன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு. அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஒரு லேபிள் செட் பண்ணிட்டோம் அப்ரூவல் ஆர் ரிஜெக்ஷன் கவுண்ட். அண்ட் இந்த 2 லேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த லெஜெண்ட் மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பார் சார்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாக்ட் பார் சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பார் கீழே வந்து N அப்படின்ட்டு இருக்கு. என்னன்னா வந்து லோன் ரிஜெக்டட். ஸோ இந்த பார்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த ஸ்மால் எல்லோ பார். ஸோ எல்லோ கலர் வந்து ஃபீமேலை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த எல்லோ பார் வந்து லோன் ரிஜெக்ஷன் ஃபார் ஃபீமேலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை தான் வந்து இந்த பாரோட ஹைட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த பெரிய ப்ளூ கலர் பார் வந்து மேலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ளூ கலர் பாரோட ஹைட் வந்து மேலோட லோன் ரிஜெக்ஷன் கவுண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இப்போ இந்த செகண்ட் பார்க்குள்ள போகலாம். ஸோ இந்த செகண்ட் பார்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் பார்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து எல்லோ கலர் ரீஜன் எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இந்த எல்லோ கலர் வந்து ஃபீமேலை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்மால் எல்லோ கலர் பார் வந்து லோன் அப்ரூவ்ட் ஃபார் ஃபீமேல் கவுண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த எல்லோ கலர் பார் ஹைட் வந்து லோன் அப்ரூவ்ட் ஃபார் ஃபீமேல் அந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த பெரிய ப்ளூ கலர் பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து லோன் அப்ரூவல் ஃபார் மேல் கவுண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த பெரிய ப்ளூ கலர் பாரோட ஹைட் வந்து ஃப்ரீக்வன்சி கவுண்ட் ஃபார் மேல் ஃபார் ஹூம் லோன் வாஸ் அப்ரூவ்ட் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லோன் அப்ரூவல் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் லோன் ரிஜெக்ஷன் கவுண்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேலை வந்து பார் சார்ட் மூலமா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும்.